உயிரிழப்புகளை கொடுக்குறான். தன்னுடைய பட்ஜெட்லேருந்து அவ்வளோ பொருளாதாரத்தை செலவு பண்ணுறான். ஈரான் போர், ஈராக் போர், என்னது எல்லா போர்களுக்கும் அவ்வளோ ஃபண்டையும் வந்து செலவு பண்ணுறான் இஸ்ரேலுக்காக. அப்போது இஸ்ரேலுக்காக ஒரு மறைமுகமான ஒரு யுத்தம் வந்து பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது நேரடியாக நடக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னொரு 9-10 வருஷத்தில் இன்ஷால்லா இந்த பூமியெலாம் டைரக்டாக இஸ்ரேலில் தாக்குதல் ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம உணர்வோம். ஆனால் அது வரைக்கும் உணர்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, வெறும் இழப்புகளாகவே இருக்கும். ரிக்கவரிங்கிறதே நமக்கு கிடையவே கிடையாது. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரைக்கும் இது நமக்குள்ள பிரச்சனைகளாகவே இப்படியே தான் போயிட்டுருக்கும். அப்போ இது சம்பந்தமான ஒரு வரலாறு பார்த்தா தான் நமக்கு வந்து புரியும் இந்த இஸ்ரேல் வந்து ஏன் இவங்களுக்கு தடை செய்யப்படுது அப்படின்னு. இப்போ இதோடைய வேர்கள் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபிகிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இப்ராஹிம் நபியுடைய வரலாறுலேருந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ் வந்து ஆதம் நபியை இந்த பூமிக்கு அனுப்புகிறான். அதுக்கப்புறம் இந்த மனித குலம் படிப்படியாக வளர்ச்சி அடையுது. இப்ராஹிம் நபி வர்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனித குலத்தை அல்லாஹ் 2 பகுதியாக பிரித்தான், என்னை 2வது பகுதியில் பிறக்க வச்சான் அப்படின்னு சொல்லி முஸ்னத் அஹ்மதில் 17658வது ஹதீஸ் வருது. இப்போ இதில் 2ஆக வந்து இந்த பகுதி வந்து பிரிக்கப்பட்டு, அதே மாதிரி குர்ஆன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 5 தலைவர்களை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கும். மனித குலத்திற்கே மொத்தமாக 5 தலைவர்கள்.